பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் அதிகமாய் பெருக செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 9, 10, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு கோத்திர பிதாக்களின் எல்லா தலைவனாகிய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை தியானித்தவராய் அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். தன் சகோதரனாகிய ஏசா யாக்கோபை எதிர்த்து வருகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுகிறான், இந்த யோர்தானை நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது வெறும் கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் இதே தேசத்திற்கு நான் திரும்பி வரும்பொழுது என்னை 2 பெரிய பரிவாரங்களுடன் நீர் வர செய்திருக்கிறீர் ஆண்டவரே என்று யாக்கோபு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். கோலும் கையுமாய் ஒன்றும் இல்லாமல் அந்த யோர்தானை கடந்து போன யாக்கோபை தேவன் மறுபடியும் அந்த தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது அதே போல வெறுமையாக தேவன் கொண்டு வரவில்லை. 2 பெரிய பரிவாரங்களுடன், சொல்லி முடியாத அளவில்லாத ஆசீர்வாதங்களுடன் தேவன் யாக்கோபை திரும்பி வர பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை விருத்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய தாசனாகிய மோசே சொல்லுகிறார், இப்பொழுதே நீங்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களோடு வானத்தின் நட்சத்திரத்தை போல நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். ஆனாலும் இது போதாமல் இன்னும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல இன்னும் 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ண போகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுடைய குடும்பத்தை தேவன் பெருக பண்ணுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக பண்ணுவார். இங்கு யாக்கோபு சொல்லுகிறார், கோலும் கையுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து போனேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நான் போனேன். என்னுடைய தகப்பனையும் தாயும் சகோதரனையும் விட்டு என்னுடைய மாமா வீட்டிற்கு நான் போகும் பொழுது இந்த யோர்தானை கடந்து நான் வரும் பொழுது ஒன்றுமில்லை ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நான் திரும்பி இதே தேசத்திற்கு வரும்பொழுது என்னை 2 பெரிய பரிவாரங்களோடு என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபினுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, அவருடைய எல்லைகளை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை தேவன் பெருக செய்தார், அவனை விருத்தி அடைய செய்தார். அதே போலதான் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளில் அதிகமாய் பெருக செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை அதிகமாய் விருத்தி அடைய பண்ண போகிறார். வெறுமையான உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற பண்ண போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு சாதாரணமான
ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று யோபின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளோடு வெறுமையாக நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லையே, ஏராளமான தேவைகள் இருக்கிறது, ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, எனக்கு உதவி செய்வர் ஒருவரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வீட்டிலே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது. 2 பிள்ளைகளோடு நின்று கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியின் வீட்டில் ஏராளமான கடன் பிரச்சனை. இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு போகும்பொழுது கடன்காரர்கள் அந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த விதவை தாயும் அந்த 2 பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கிறார்கள். கொடுத்த கடனுக்கு பதிலாக அந்த விதவை தாய்க்கு ஆதரவாக இருக்கிற அந்த 2 பிள்ளைகளையும் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த தாயினுடைய இருதயம் உடைந்திருக்கிறது. கணவன் மரித்து போய்விட்டார். தனக்கு ஆதரவாக இருக்கிற அந்த 2 பிள்ளைகளை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 2 பிள்ளைகளையுமே அடிமைகளாக கொண்டு போகும்படியாக கடன்காரர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். இப்பொழுது எலிசா கேட்கிறார், உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த தாயார் சொல்லுகிறார்கள், என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். என் வீட்டில் வேறு ஒன்றுமில்லை ஐயா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அந்த எண்ணெயை ஆசீர்வதிக்கிறார். அந்த எண்ணெய் பலுகி பெருகுகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் எலிசா சொல்லுகிறார், இந்த எண்ணெயை விற்று எல்லா கடன்களையும் தீர்த்து மீந்ததை உங்களுடைய ஜீவனத்திற்கு வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை விருத்தியாக பண்ணுவார். கர்த்தர் உங்களை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைந்து இருக்கிறது நீங்கள் காணப்படுகிறீர்களோ, என்னிடத்தில் இவ்வளவுதான் இருக்கிறது, ஆனால் எனக்கு தேவைகளோ பெரிதா இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் உள்ளதை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போன யாக்கோபை தேவன் பெரிய அளவில் ஆசீர்வதித்து திரும்ப கொண்டு வந்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். உலகத்தில் உள்ள குறைவுகளை தேவன் நிறைவாக்க போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 23வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வெறுமையான பாத்திரமாய் அல்ல, குறைவுள்ள பாத்திரமாய் அல்ல ஆண்டவரே, என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீர் மாற பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த என்னை இன்றைக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறீர். என் ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து நிரம்பி அநேகருக்கு அது புறப்பட்டு போகிறது என்று சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய பண்ணுவாராக. உடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். தேவனுடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வேத வசனத்தின்படி தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் விருத்தி அடைய பண்ணுவார். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாகிய கர்த்தர் உடைய நஷ்டங்களை தேவன் லாபமாய் மாற பண்ணுவார். உடைய வியாபாரத்தில் காணப்பட்ட நஷ்டங்களை தேவன் சீக்கிரமாக லாபமாய் தேவன் மாற பண்ண போகிறார். நீங்கள் அடைந்த நஷ்டங்களுக்கு பதிலாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். பெரிய ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் தோல்வி அடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உடைய தோல்விகளை தேவன் ஜெயமாய் மாற்றப் போகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெறுமையாய் போன யாக்கோபை, கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போன யாக்கோபை அதே இடத்திற்கு தேவன் திரும்பி வர பண்ணும் பொழுது வெறுமையான யாக்கோபாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபாக, இஸ்ரவேலாக தேவன் அவனை மாற்றி கொண்டு வந்தார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குறைவுகளை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைய பண்ண போகிறார். உன்னை தேவன் பெருக செய்ய போகிறார். குறைந்து காணப்படுகிற உன்னுடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக செய்ய போகிறதில் தேவன் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய சொந்த பந்தங்களின் மத்தியில், உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் உங்களை தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்களை தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்ய வல்ல
வல்லவராக இருக்கிறார். மோசே சொன்னது போல நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஸ்தானத்தில், நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில் 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை தேவன் வைத்து இருக்கிறார். உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ எதிர்பார்த்ததை விட உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், இந்த பூமிக்குள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்ன தேவன் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யாக்கோபை போல ஒரு வெறுமையான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். எல்லாம் இருந்தும் யாக்கோபு ஒரு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக, பணக்காரனாக யாக்கோபு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆனால் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாலிப வயதில் எல்லாவற்றை விட்டு ஒன்றுமில்லாமல் அவன் தன்னுடைய மாமா வீட்டிற்கு கடந்து போகும் பொழுது அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தவன் ஒன்றுமில்லாமல் போனான், கோலும் கையுமாய் போனான். ஆனால் கர்த்தர் அவனை அப்படியே வெறுமையாக விடவில்லை. கர்த்தர் அவன் செய்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினார். அவன் போன காரியங்கள், செய்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. 2 பெரிய பரிவாரங்களுடன் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் மறுபடியும் திரும்ப வந்தான். அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அவன் கொண்டு போகாமல் தேவனிடத்தில் இருந்து அவன் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவனாய் அவன் திரும்ப வந்தான். யோசேப்பு அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் அந்த சிறைச்சாலைக்கும் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக, கைதியாக ஒன்றுமில்லாமல் போனான். ஆனால் கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படியாக உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய வெறுமைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உங்களை பெரிய அளவில் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு போகிறார். ஆசீர்வாதத்தின் எல்லைகளை தேவன் விருத்தி அடைய பண்ண போகிறார். யாபேஸ் செபித்தது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்த எல்லையை பெரிதாக்கி மது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் நான் வேண்டிக் கொண்டதை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, உடைய வெறுமையான வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக பெரிய அளவில் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். குறைவான பாத்திரமாக அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று அநேகரிடத்தில் போக போகிறது. உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தருடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் ஊற்று பாய போகிறது. அந்த ஒரு குடம் எண்ணெய் அந்த வீட்டில் உள்ள எல்லா கடன்களையும் தீர்த்து அதற்கப்புறமாக அவர்கள் கடன் வாங்காதபடிக்கு அந்த எண்ணெய் ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறினது போல உடைய கரத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் ஆசீர்வாதங்களை தேவன் 1000 மடங்கு மேலாக பெருக செய்ய போகிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உடைய குடும்பத்தில், உடைய சந்ததியில், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருக போகிறது. கர்த்தருடைய சமாதானம் பெருக போகிறது. ஆண்டவரை பார்த்து நீ சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய இப்படி இருந்த வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி இருக்கிறீரே என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பெருமையான என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியில் என்னை ஆச்சரியமாய் நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களை பெருக செய்ய போகிறார். ஆண்டவர் இன்னும் உங்களை வளர செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை தேவன் அதிகப்படுத்த போகிறார். நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். யாக்கோபை போல வெறுமையாய் போன யாக்கோபை ஆசீர்வாதமான யாக்கோபாய், இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினது போல உடைய வெறுமையான வாழ்க்கையை, குறைவான வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, யாக்கோபு சொன்னது போல கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பெரிய பரிவாரங்களுடன் என்னை வர செய்தீர் என்று சொன்னது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்த ஆசீர்வாதங்கள் குறைந்திருந்தாலும் அதை பெருக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறீர். வெறுமையான வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற பண்ண போகிறீரே. மக நன்றி
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.